ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ராதிகா கோபியை கூடவே அழைச்சிட்டு போயிடணும், ஈஸ்வரி கூட விடவே கூடாது. இந்த ஈஸ்வரிக்கு சரியான பாடத்தை நம்ம ராதிகா புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம ராதிகா சொல்கிறாங்க நம்ம கோபிக்கிட்ட, இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது நல்லா இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோபியோ, என்ன ராதிகா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அவமானம், அதான் பாக்கியாவே ஓகே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு நீ ஒரு மாதிரி நினைக்கிற, இது நம்ம வீடு ராதிகா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். சரி ராதிகா, நம்ம இங்கேயே இருப்போம், நம்ம இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி கேட்க, நம்ம ராதிகாவோ, இங்கே பாருங்கள் கோபி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, இந்த வீட்டில் இருக்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா, யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லு ராதிகா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவோ, இங்கே பாருங்கள், உங்கள் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால நான் எந்த விஷயமும் உங்ககிட்ட சொல்கிறதில்ல, தேவையில்லாமல் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நானும் சரி மயுவும் சரி இந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாகவே இல்லை, நாங்கள் தன்னோட வீட்டில் இருந்தால் எப்படி கம்ஃபர்டபுளாக இருப்போமோ அந்த மாதிரி ஃபீல் இங்கே எனக்கு சுத்தமாக வரலை. நம்ம இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்தது போதும், உங்களுக்குமே உடம்பு க்யூர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்துக்கிறேன் கோபி, நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகாவும் கோபியும் ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம இங்கே ஈஸ்வரியும் இனியாவும் சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியாவும் செல்வியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம இனியா கிட்ட, இனியா இன்னைக்கு உன் அப்பன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான், அவ்வளோதான், என்னால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது, உன் தாத்தாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்குன்னு ஆறுதலாக இருக்கிறது கோபி மட்டும்தான், அவனும் இந்த ராதிகாவால் இந்த வீட்டை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியாவோ, பாட்டி எனக்குமே அதுதான் பயமாக இருக்குது, இன்றைக்கி தான் அந்த ராதிகா ஆண்டி வீட்டை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ராதிகா ஆண்டி மட்டும் போயிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேடி இங்கேருந்து போயிட்டா கண்டிப்பாக இந்த வீடாகவே இருக்காது பாட்டி, தயவு செஞ்சு நீங்கள் இன்னொரு டைம் டேடி கூட பேசுங்க, டேடி இங்கே இருக்கட்டும், டேடி அந்த ராதிகா ஆண்டி கூட போனால் கண்டிப்பாக அவருக்கு உடம்பு முடியாமல் தான் போகும், ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டு டேடிக்கு தான் ஏதாச்சும் ஒன்று ஆகும், ஆனால் அந்த ராதிகா ஆண்டி நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, என் டேடிக்கு தான் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, அந்த ராதிகா ஆண்டி கூட இருக்கிறது டேடிக்கு சுத்தமாக பிடிக்கல, ராதிகா ஆண்டிக்கு பயந்துக்கிட்டு தான் டேடி வந்து அவங்க கூடவே இருக்காங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கூட தான் இருப்பார், இப்போ மட்டும் அந்த ராதிகா ஆண்டி டேடி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக டேடி இந்த பக்கம் வரவே மாட்டார், இனிமேல் டேடியுமே பார்க்கவே முடியாது பாட்டி, எனக்கு ரொம்பவே அழுகழுகியாக வருது, டேடி இங்கேருந்து போகக்கூடாது பாட்டி, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அழுதுகிட்டே நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம செல்வி பாக்கிய கிட்ட, ஏக்கா என்ன ஏக்கா இந்த இனியா பாப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இத்தனை நாள் ஏதோ அவங்க டேடி கூட இருந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கு, அவங்க டேடி என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு போனார், உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனார், தன்னோட அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனாரேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கோவப்படாமல் இரக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு இனியா பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவோ, ஆமாம் செல்வி, அவங்களுக்கெல்லாம் அவங்க டேடி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் தானே நான், அவங்க கஷ்டப்படக்கூடாது, ஈஸ்வரி அத்தையும் இனியாவும் ரெண்டு பேரும் கஷ்டப்படாமல் இருக்கணும், அவங்க எந்த காரணத்துக்காகவும் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தானே அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ அதாவது அந்த கோபி சார் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே நான் அதனால தானே ஓகே சொன்னேன், நான் ஏதாச்சும் சொல்ல போய் கோபின்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது அந்த பள்ளியெல்லாம் ஏமால தூக்கி போட்டுருவாங்க, எதுக்கு, அதனால தான் அவங்க பண்ணுற கூத்துக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன், எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு போகிறாங்க, நாம் அதை வேடிக்கை மட்டும் பார்ப்போம் செல்வி, நீ ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து தேய்ச்சி போடு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சமைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராதிகா வந்து பேக்கும் கையுமா கீழே வந்து நிற்கிறாங்க, பின்னாடியே நம்ம கோபி கெஞ்சிக்கிட்டே வராங்க. இப்போ கோபியால் என்னமே பண்ண முடியல, ராதிகா வந்து ஒத்த காலில்
தான் நிற்கிறாங்க. நாங்கள் வீட்டை விட்டு போயே தான் தீருவோம், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே நம்ம பாக்கியாவோ வந்து நிற்கிறாங்க. என்ன ராதிகா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாக்கியா, அவ்வளோதான், நாங்கள் இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல எனக்குமே சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் மயுவுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது, நம்ம பாக்கியாவை பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுக்காக தான் பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களை விட்டு இப்போ பிரிய போகிறோம் அப்படின்னு நினச்சா ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்குது ஆண்டி. நான் உங்கள் கூடவே இருந்துடுறேனே, நீங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, நான் இங்கேவே இருக்கேன், நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயு சொல்கிறாங்க. எங்கள் இனியாவுக்கு கடுப்பாகுது. ஆமாம், இவ கூட இருந்துட்டா அவ்வளோதான். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுல இருந்து தானே யாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே போனால் தான் எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க, குறிப்பாக நானும் பாட்டியும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே இனியா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம கோபி வந்து திரும்பவுமே ராதிகா கிட்டே கேட்குறாங்க. ராதிகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கோபி, நான் முடிவு எடுத்தது தான், நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகா சொல்கிறாங்க. நான் கோபி வந்து பாக்கியா கிட்டே போய் பேசுகிறாங்க. பாக்கியா, நீயாவது சொல்லு, நான் இங்கேருந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அம்மா வந்து என்னை இங்கேவே இருக்க சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னா அம்மாவுக்குமே உடம்பு முடியாமல் போயிடும், நாங்கள் 2 பேரும் இங்கேவே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க. பாக்கியா இருந்துட்டு, இதில் நான் என்னங்க சொல்கிறதுக்கு இருக்குது, ராதிகா முடிவு எடுத்துட்டாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பேசுறதுக்கு இருக்குது, எல்லாமே உங்கள் விருப்பம், நான் எதுவுமே உங்களை இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலை, எல்லாமே உங்களோட விருப்பம், நான் இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. நம்ம மயு வந்து பாக்கியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாவுக்குமே புரியுது, மயு தன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலுமே வேறு வழி இல்லை, அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிங்க கோபி, நம்ம போகலாமா, கிளம்பு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ராதிகாவை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடி, உன்னுடைய அதிகாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, என்ன நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு யாரும் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் இருக்கேன், என் பையன் கோபிக்காக நான் இருக்கேன். கோபி என்ன சொன்னான், இந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது, உன் கூட இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு தானே சொன்னான், அவனோட நிம்மதிக்காகவாச்சு அவனை இங்கே விட்டுட்டு நீயும் மையவும் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவோ, இங்கே பாருங்கள் கோபி, என் கூட உங்களுக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்க, அப்படி இல்லைன்னா வரலனாலுமே சரிதான், எனக்கு ஓகே, நான் போகிறேன், உங்களுக்கு எப்போ என்னை பார்த்து அதாவது என் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, கோபி அதான் அவளே சொல்லிட்டால எல்லாம் ஊன் விருப்பம்னு சொல்லிட்டு, ஏதோ சனியம் பிடிச்சி இப்போ சனியம் விட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இந்த வீட்டிலே இருடான்னு சொன்னால் அவளை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, என்னடா கோபி நீ என்ன மரமாண்டே, என்ன நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி நம்ம கோபியை திட்ட. இங்கே கோபி இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைம்மா, அப்படியெல்லாம் விட முடியாது, ராதிகாவும் மையவும் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள நான் இப்படியெல்லாம் விடவே மாட்டேன், அவங்களும் என் கூட தான் இருக்கணும், நீங்களும் என் கூட தான் இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கோபி, நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லைடா, நீ எப்பயாவது அவளை போய் பார்த்துக்குவ, நீ இங்கே இரு, அவங்க 2 பேரும் போகட்டும், நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் இந்த ஊரில் எல்லாம் என்ன பேசுவாங்க, நமக்கே அவமானமாக இருக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ இனியாவும் அவங்க காலேஜில் ஃபங்க்ஷனில் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டுட்டு வந்தா, நமக்குமே இது அவமானம் தானே, ஏன்டா இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, நம்ம கோபி இருந்துட்டு, அச்சோ அம்மா உனக்கு தாம்மா புரிய மாட்டேங்குது, நான் ராதிகாவையும் மயுவையும் நல்லா பார்த்துப்பேன், கடைசி வரையும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவள் கழுத்துலேயே நான் தாலி கட்டினேன், இப்போது உங்களுக்காக அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராதிகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒன்று என் கூட வாங்க, அப்படி இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு, இல்லை ராதிகா, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிடி, அதுதான் உனக்கு கழுத்துலேயே நான் தாலி கட்டினேன், அதனால் நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து ராதிகா கூடவே போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, ராதிகா நீ நினச்ச மாதிரியே பண்ணிட்டல, அவனை என்னென்னவோ பேசி ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சு நீ வந்தாவா வரலன்னா இருக்கட்டும் எல்லாம் ஊன் விருப்பம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மனசை குழப்பியே அவனை
அவனை இப்போ கூட்டிகிட்டு போகிறல எங்கள் எல்லாரையும் விட்டு அவனை பிரிச்சுட்டு இல்லை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக வருது. எதுக்காக தான் மற்றவங்க குடும்பத்தில் நுழைஞ்சி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ போக வேண்டியது தானே. ஏதோ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண அது சரியாக அமையல அப்படின்னா அப்படி இருக்க வேண்டியது தானே. உனக்கு 2வது கல்யாணமாலாம் கேட்குதாடி? மற்றவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு உன் வாழ்க்கையை நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறிய நீ. அதனால தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. எங்களை எல்லாருமே பிரிச்சுட்டு இல்லை, நீ சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி ராதிகாவுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோபி இருந்துட்டு இங்கே பாருமா, நான் உன்னை அடிக்கடிக்கு பார்க்க வரேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு கோபி, நீ ராதிகா கூட போன கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ போன அடுத்த செகண்டே நான் மருந்து குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்தருவில் நின்று தலைமலை கையை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.